விழித்திருந்து ஆயத்தமாவோம். ஹைதராபாத் நகரத்தை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 48 பேர் 3 ஆசிரியர்களோடு வட இந்தியாவிலுள்ள சிம்லா, மணாலி போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்றனர். சிம்லாவை சுற்றி பார்த்துவிட்டு 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி மணாலி என்ற இடத்தை நோக்கி பயணமானார்கள். செல்லும் வழியில் நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் பியாஸ் ஆறு ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அதன் அருகே நின்று படம் எடுக்க விரும்பினர். உடனே ஆற்றங்கரையில் இறங்கி இயற்கையை ரசித்தவாறு படம் எடுக்க ஆரம்பித்தனர். ஆற்றில் மிகவும் குறைவாகவே தண்ணீர் ஓடினதால் ஆற்றின் உட்பகுதிக்கு சென்று தண்ணீர் இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு மேல் சில கிலோமீட்டருக்கு அப்பால் லார்ஜி நீர் மின் நிலையம் இருக்கிறது. அவர்கள் மின்சாரம் தயாரிப்பதற்காக அணைக்கட்டில் தேக்கி வைத்திருந்த தண்ணீரை திடீரென்று எந்தவித முன்னெச்சரிப்புமின்றி திறந்து விட்டிருந்தனர். பொதுவாக அப்படி திறந்து விடும் பொழுது அபாய சங்கு ஊதுவது வழக்கமாம். திடீரென தண்ணீர் பாய்ந்து வந்ததால் அதன் வேகத்தை கண்டு சிலர் எப்படியோ தப்பி கரைக்கு வந்துவிட்டனர். 6 மாணவிகள், 18 மாணவர்கள், வழிகாட்டி ஒருவராக 25 பேரை தண்ணீர் இழுத்து சென்று விட்டது. இராணுவம், கப்பல் படை மற்றும் காவல்துறையினரை சேர்ந்தவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பல நாள் தேடுதலுக்கு பின் 24 சடலங்களை தான் மீட்க முடிந்தது. இந்த சம்பவம் நடந்தபோது கிரண்குமார் என்ற மாணவன் ஆபத்தை உணர்ந்தவுடன் தனது நண்பர்களை 4 பேரை கரை சேர்க்க உதவியுள்ளான். கடைசியில் அவனால் கரை சேர முடியாமல் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு மரித்து போனான். வாழ வேண்டிய 24 இளந்தளிர்களின் வாழ்க்கை எதிர்பாராத விதமாக சடுதியில் முடிந்தது. அவர்கள் ஆற்றில் இறங்கின போது எல்லாம் சகஜமாகவும் சந்தோஷமாகவும் அமைதலாகவும் இருந்தது. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த கோர விபத்து நடந்துவிட்டது. இப்போது எல்லாம் சகஜமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவுமே நம் காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் வருகை நாம் நினையாத நேரத்தில் இருக்கும். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆயத்தமாயிருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தமாயிராதவர்களோ உபத்திரவம் மற்றும் மகா உபத்திரவ காலத்தில் துன்புறுவார்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியில் அவர்கள் மேல் வரும். ஆம், எல்லாம் எப்போதும் போலத்தானே சமாதானமாய் சௌக்கியமாய் போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போதுதானே அழிவு சடுதியில் வரும். அப்போது தப்பிப்போக முடியாது. ஆகவே இப்போதிருக்கிற கிருபையின் நாட்களில் நாம் கர்த்தரண்டை வந்து விடுவோமாக. விழித்திருந்து ஜெபித்து பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன். அல்லேலூயா.